தமிழ் சினிமாவிற்கு வயது என்று சொல்லி பொருந்தாது அப்படின்னா அதற்கான உயிரோட்டமான உதாரணம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். 74 வயதிலுமே இன்னும் ஒரு மாஸ்கிங் போல அடுத்த தலைமுறை ஹீரோக்களோட போட்டி போட்டு செம ஸ்டைலாக நிற்கிறாரு. இப்போ அவர் கையில 3 பெரிய ப்ராஜெக்டுகள் இருக்கு. ஸோ அந்த தகவலுமே தற்போது வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம விஜய் சாருடைய ஜனநாயகன் படத்துடன் அரசியலுக்கு சென்று விடுறாரு. நம்ம ஏகே அவர்களும் வருடத்திற்கு ஒரு படம் அப்படின்னு கார் ரேசிங்ல தன்னுடைய முழு கவனத்தையுமே ஈடுபடுத்தி கொண்டும் இருக்காரு. இதனால கோலிவுட் சினிமாவை அதிக பட்ஜெட்ல தாங்கி பிடிப்பது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். ஜெயிலர் அப்படின்ற கோலிவுட் பிளாக் பஸ்டருக்கு பிறகு ரஜினி சார் தற்போது 3 டாப் டைரக்டர்களோடு ஒர்க் பண்ண இருக்காரு. அது யார் யார் அப்படின்னு தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. அதுல முதலாவதாக இருப்பது நெல்சன் அவர்கள், அடுத்ததாக சுந்தர் சி, அடுத்ததாக கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னு வரிசையாக 3 பெரிய இயக்குநர்களுடன் அடுத்தடுத்த படமுமே பண்றாரு. சோ ஜெயிலர் படம் எப்படி ரசிகர்களை கவர்ந்ததோ அதே உச்சத்துல இன்னொரு முறை எட்ட போகும் ஜெயிலர் 2. சோ இந்த சீக்வல் பற்றி ஆரம்ப பேச்சு வந்த நாள்ல இருந்தே ரசிகர்களிடையே செம்ம ஹைப் இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலைவர் 173 கூலி மாதிரி வன்முறை நிறைந்த படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆக்ரோஷமாக மாறிட்டாங்களாம். ஸோ அவங்கள கூல் பண்ற மாதிரி ஒரு காமெடி ஜேன்ராவில் ஒரு குடும்ப படத்துல நடிக்க பிளான் போட்டிருக்காரு. அதற்காக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சுந்தர் சி அவர்களுமே நம்ம தலைவரிடம் கதை சொல்லி ஓகேவுமே வாங்கிட்டாரா. ஸோ அந்த திரைப்படம் தான் 173வது திரைப்படமாக உருவாக இருக்கு. அடுத்ததாக தலைவருடைய 174வது திரைப்படம். ஸோ இந்த படத்துல தான் கமல் சாருடன் இணைய இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். சோ இவங்க 2 பேரும் இணைந்து நடிக்க போற இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் தான் இயக்க போறார் அப்படின்ற ஒரு டாக் அதிகமாகவே இருக்கு. சோ கிட்டத்தட்ட கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை முடிவு பண்ணிட்டாங்களாம். கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவுமே பிளான் போட்டிருக்காங்களாம். சோ இப்படி 75 வயதிலுமே அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி சூப்பர் ஸ்டார் செம்ம மாஸ் காட்டிட்டும் இருக்காரு. ஒரு பக்கம் நெக்ஸ்ட் ஜென் ஹீரோஸ் எல்லாம் பேன் இந்தியன் பக்கம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனால் ரஜினி சார் இன்னும் அவங்களோட காம்படிஷன்ல கூட பவர் குறைக்கல. அவர் ஒரு வருடத்திற்கு 3 படம்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ட்ரெய்லர் 2 மாஸ், தலைவர் 173 பன், தலைவர் 174 லெஜண்ட் காம்போ அப்படின்னு அடுத்தடுத்து செம்ம ட்ரீட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.